Hi guys, welcome back to my channel. I am BG Guards and Bodybuilding and Fitness Trainer. இந்த எபிசோடுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் தந்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம எபிசோடு இன்னைக்கு 12வது எபிசோடு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சப்போர்ட் தந்து என்ன மேலும் நிறைய வீடியோ போட வைக்கிறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கழிஞ்ச எபிசோடு 2 எபிசோடுக்கு முன்னாடி நம்ம புஷ் டே பார்த்தோம். இன்னைக்கு ஃபுல் டே பார்க்க போகிறேன். என்னோட ஃபுல் டே ஒர்க் அவுட் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ வெயிட் அண்ட் சி. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிவ்அவே ஆஃபர் இருக்குது. அதை நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த இதில் நம்ம கொடுக்குறோன்னு. ஆனால் கண்டிப்பாக 15th எபிசோடில் உங்களுக்கு அந்த ஆஃபர் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டு 2 ஓவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெட் லிஃப்ட் மாதிரி இதில் போடாமல் மிஷினில் போட்டுருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது உங்கள் லோயர் பேக்கை டார்கெட் பண்ணுறது மாதிரி கரெக்டாக போடுங்க. இது ஒரு 12 reps வச்சு 4 sets போடுங்க. உங்கள் லோயர் பேக்கு செமையாக ஆக்டிவ் ஆகும். உங்கள் லோயர் பேக்கு செம ஆக்டிவான ஒரு ஒர்க் அவுட்னா இந்த ஒர்க் அவுட் தான். ஸோ இதை நீங்கள் 12 reps வச்சு 4 sets போடுங்க. ஒர்க் அவுட் பண்ணும் போச்சில் எப்போவுமே இந்த மாதிரி டிஷர்ட் போட்டோம்னா கொஞ்சம் அன்ஃபீலாக இருக்கும். டிஷர்ட்டை கொஞ்சம் ஒதுக்கிடுவோம். ஸோ நம்ம செகண்ட் ஒர்க் அவுட் நம்ம என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்பல் ரோயிங். ஓகே, பார்பல் ரோயிங் போட போகிறோம். கரெக்டாக பெண்ட் பண்ணிக்கிட்டு ஒன் செகண்ட் வச்சு ஸ்லோவாக இறக்குங்க, ஹை இன்டென்ஸில் இறக்குங்க. இந்த ஒர்க் அவுட் 5 sets போடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் ரொம்ப பம்ப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு நம்ம லேட்டை நம்ம இப்போ கொஞ்சம் பம்ப் பண்ணலான் இருக்கோம். ஸோ லேட் புல் டவுன் போட போகிறோம். லேட் புல் டவுன் போடும் போதில் நல்லா பம்பிங்காக இருக்கும். நம்ம அடுத்து என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லேட் புல் டவுன் போட போகிறோமோ. லேட் புல் டவுன் உங்களுக்கு லேட்டை கொஞ்சம் நல்லா பம்ப் பண்ணுறதுக்காண்டி லேட் புல் டவுன். வாங்க, ஃபுல் டே கண்ட்ரோல் பண்ணி தூக்குங்க. அது மட்டும் இல்லை, மைண்ட் மசில் கனெக்ட் பண்ணிடுங்க. இதை ஒரு 4 set ஒரு 15 to 12 reps வச்சு போடுங்க. உங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ வெயிட்டு லோட் பண்ணி ஹெவியாக போடுங்க. நான் போன ஒர்க் அவுட்டுக்கு செட்டு சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதுக்கு எவ்வளோ போடுறீங்கன்னா, ஒரு சேம் 4 செட்டு 12 to 8 counts வச்சு கால்குலேட் பண்ணி போடுங்க. நம்ம இது முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இது என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோப்பில் ரோயிங் போட போகிறோம். இது ஒரு காம்போ ஒர்க் அவுட் மாதிரி நம்ம இன்னைக்கு போட போகிறோம். இது ஒரு 25 counts வச்சு போடுங்க. 25 கவுண்ட்ஸ் உங்களுக்கு போட முடிஞ்சுன்னா வெயிட் கம்மி பண்ணி இது கொஞ்சம் அதிக கவுண்ட்ஸ் போடுங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் அப்படி தான் போடுவேன். அது முடித்த உடனே
நம்ம ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனில் இது கொஞ்சம் வெயிட்டை ஹெவியாக லோட் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக இந்த 2 ஒர்க் அவுட்டையும் காம்போ ஒர்க் அவுட்டாக போடுங்க. அது ஒரு 25 கவுண்ட் போட்டிங்கன்னா இது ஒரு 10 to 12 ரெப்ஸ் போடுங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் லேட்டை நல்லா பம்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி புஷ் ஒர்க் அவுட்டில் புல் ஒர்க் அவுட்டில் லேட்டுக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பைஸுக்கு பார்க்க போகிறோம். வாங்க, எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒர்க் அவுட் நம்ம அதுதான் போட போகிறோம். பைசெப் கர்ல். தூக்கி வச்சு லைட்டாக ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பைசெப் ஓவராலாக அட்டாச் ஆகும். ஃபோர் செட்ஸ் போடுங்க. 12 ரெப்ஸ். உங்கள் மேக்ஸிமம் வெயிட்டை வச்சு 12 ரெப்ஸ் கணக்கில் வச்சு போடுங்க. இறக்கும் போதில் உங்கள் மசிலை ஃபீல் பண்ணி இறக்குங்க. மைண்டும் மசிலும் கனெக்ட் பண்ணி இறக்கணுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் வெயிட்டு அப்படி இறக்கும் போதில் ஸ்லோவாக பிடிக்கிறது உங்கள் பைக் அழகாக தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளியே போகும்போதில் உங்கள் ஒயிடாக தூக்கி போட்டு வர்றதுக்கும் பைசெப் நல்லாயிருக்கும். அப்படி தெரியும்னா டிஷர்ட் போடும்போதுலாம் அழகாக வெளியே தெரியும்னா நம்ம இந்த அவுட்ரு மசில் பைசெப் பைசெப் மசிலை பெருசாக்குனா தான் ஒரு டிஷர்ட் போடும் போதுலேயே அழகாக தெரியும். இன்னரோடி அவுட்ரு நல்லா தெரியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் அது ரோப்பில் போட போகிறோம். நல்லா தூக்கி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இறக்குங்க. இந்த ஒர்க் அவுட்டும் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் அது போட்டுக்கிட்டு அந்த ஒர்க் அவுட் 12 ரெப்ஸ் வச்சு 4 செட்ஸ் போடுங்க. இதுவும் அதே மாதிரி தான் 12 ரெப்ஸ் வச்சு 4 செட்ஸ். உங்கள் மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ இருக்குதோ அதை புஷ் பண்ணி போடுங்க. உங்கள் அப்போ அவுட்டர் மசில் ரொம்ப அழகாக டார்கெட் ஆகும். உங்கள் 4 ஆர்ம்ஸ்க்கும் சேர்த்து இந்த ஒர்க் அவுட் ஆக்டிவ் ஆகும். 2 ஸ்டெம்ஸ் ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கிட்டு ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணி கீழே மறுபடியும் தூக்கிட்டு ஸ்லோவாக உங்கள் 4 ஆர்ம்ஸ் செமையாக டார்கெட் ஆகும். இது 3 செட்ஸ் போடுங்க. 12 ரெப்ஸ். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு ஃபுல் டேல லேட்டுக்கும் பைசெப்ஸ்க்கும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நம்ம வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் நமக்கு பெரிய 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 மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், நாளைக்கு கார்டியோ வீடியோவோட சந்திப்போம். பாய்.